ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 3 லா இருக்குது. அந்த 3ஐயும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நியூட்டனின் இயக்க விதிகள். முதல்ல ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் விதி, நியூட்டனின் முதல் விதி. இவ்விதி விசையினை வரையறுக்கிறது, அது மட்டுமின்றி பொருட்களின் நிலைமையையும் விளக்குகிறது அப்படின்ட்டு இருக்காங்க. இன் இங்கிலீஷ், First law every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. It gives the definition of force as well as inertia. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி என்ன சொல்லுது அப்படின்னா, பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் அப்படிங்கிறது இவ்விதி விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுகிறது. எனவே இதை விசையின் விதி என்றும் அழைக்கலாம். ஸோ விசையின் விதி என்று அழைக்கப்படும் விதி எது அப்படின்னு கேட்டால் நியூட்டனின் இரண்டாம் விதி. மறந்துடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி. ஓகே. In English, Newton's second law of motion என்ன அப்படின்னா, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. Next, நியூட்டனின் மூன்றாம் விதி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். Next, Newton's third law of motion. For every action, there is an equal and opposite reaction. They always act on two different bodies. Okay, thank you.